ஸ்டாலின் சார் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. சீண்டி பார்க்காதீங்க, சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க. யார் வந்தாலும் ஒண்ணுதான், தளபதியே இருக்கட்டுமே. புதுசா யார் வந்து என்ன செய்ய போறா? அனுபவம் இல்லாம எதுவுமே செய்ய முடியும். தளபதி வர எந்த தளபதியை சொல்றீங்க? நம்ம ஸ்டாலின் தளபதி. தளபதின்றத தெளிவா சொன்னா தானே தெரியும். நமக்கு தளபதி ஸ்டாலின் தளபதி. ஓகே கட்சிக்காரன் கிடையாது. ஓகே ஓகே. அவர் கொஞ்சம் அனுபவசாலி. வேற யார் வந்தாலும் அப்படி எந்த ஸ்டேட்ல ஒரு புதிய மாற்றம் வந்துட்டு ஒண்ணு சொல்லுங்க, அப்படி எதுவும் நடக்கிறதுக்கு அனுபவம் இல்லாம நீ எதை செய்ய முடியும்? சரி, புதிய மாற்றத்தை நீங்க கொண்டு வந்து தோல்விதான். நீங்க சொல்ற மாதிரி அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது. அப்படிலாம் திருப்தி எல்லாம் சொல்ல முடியாது. அவங்க அரசியல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. குறைகள் இருக்கு, ஆனா இருக்குது. யார் வந்தாலும் நிறுத்தி பரவாயில்ல அப்படின்னு யார் வந்தாலும் நிறுத்தி பண்ண முடியாது. அதாவது முதல்வர் வேட்பாளர் இனிமே ஸ்டாலின் கிடையாது. அவருக்கு அப்புறம் அவர் பிள்ளைய தான் உட்கார வைக்க போறாரு, உதயநிதி. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். ரெண்டாவது வந்து போட்டியில இருக்கிறது விஜய். மூன்றாவது இருக்கிறது எடப்பாடி. நான் நினைக்கிற ஒரு சிறந்த முதல்வர் வேட்பாளர் இந்த தடவை போட்டியிடல, ஆனா சட்டசபை உள்ள அவர் போக போறதுன்னு வச்சுக்கோங்க. அவர் யாருன்னா த கிங் ஆஃப் தமிழ்நாடு, அண்ணாமலை. கண்டிப்பா எங்க அண்ணன் சீமான் தான் வருவார். அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர் வந்தா மக்களுக்கு நல்லா பண்ணுவாங்க. இப்போ உள்ள ஆட்சி அது வந்து இப்போ கூட சொல்லிட்டு இருக்காங்க விஜய் வராப்புல. அதை நாங்கள் வந்து வரவேற்கிறோம். விஜய் வரட்டும், எல்லாம் பண்ணணும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் அவர் சூப்பர் ஸ்டார், அரசியலில் வந்து அவர் சூப்பர் ஸ்டார் கிடையாது. அரசியல் சூப்பர் ஸ்டார் எங்கள் அண்ணன் சீமான் தான். சீமான் பண்ணது வந்து கரெக்டு தான். அண்ணா வந்து என்ன சொல்றாரு, நீ வந்து ஒன்று வந்து திராவிடன்னு சொல்லு, இல்லைன்னா வந்து தமிழ் தேசியம் சொல்லு. வந்து ரெண்டுமே நீ வந்து நிக்கிறன்னா லாரி அடிச்சு செத்து போயிடுவா பாத்து. அதுதான் வந்து அண்ணன் சொல்றாரு. பார்க்க முடியல. தமிழ் தேசியன்றது வேற, திராவிடம் வந்து வேற. அதுல வந்து அதுதான் அண்ணனே நிறைய மேடைகள்ல சொல்லிட்டாரு. நிறைய விமர்சனம் செய்யறாங்க. அதை பத்தி அவருக்கு எந்த ஒரு இது இல்லை. நாங்களும் எந்த இது பண்ண மாட்டோம். யாரும் வந்தாலும் நாங்கள் வந்து வரவேற்கிறோம். தளபதி விஜய் வந்தா நல்லா இருக்கும். அனுபவம் இல்லைன்ட்டுல எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்றது, எல்லா விஷயத்துலயும் அடிபட்டு மேல வரவங்க தான் வந்து எல்லாமே கத்துக்கிட்டு தானே வருது. உலகத்துல பிறந்த உடனே வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு மேல வருது கிடையாது. எல்லா விஷயத்தையும் வந்து வந்த பிறகு தான் தெரியும். அதே மாதிரி அவரும் வந்த பிறகு தான் தெரியும் எப்படி அவர் பண்றாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. தளபதியா இருப்பாரு, விஜயா இருப்பாரு. எதனால நான் தளபதியா இருப்பாரு? நல்லே செய்யறாரு, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். இல்ல எந்த தளபதியை சொல்றீங்க? விஜய் தானே. அபி நான் குரு பேசுறேன். நான் குரு தாண்டா பேசுறேன். இல்ல அவரு புதுசா வர்றாரு, பெருசா பெரிய அனுபவங்கள் எதுவும் இல்ல. கண்டிப்பா நான் எதாவது கொடுத்து பார்த்தா தானே ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தான் தெரியும். எதுவுமே கொடுத்து இப்போ நான் ஒரு டிரைவர்னா என்ன நம்பி மக்கள் வராங்க. நான் டிரைவருங்கிற ஒரு வாட்டி போயிட்டு வந்தா நல்ல பையன் அடுத்த வாட்டி கூப்பிடுவேன் வரேன் அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு வாய்ப்பு அவர் கொடுத்து பார்ப்போம். நல்லா செஞ்சாருன்னா அஞ்சுப்போம், இல்லைன்னா அடுத்த மக்கள் மாற்ற போறாங்க. யார் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லது செஞ்சாலே ஓகே தான். என்ன மாதிரி நல்லா இப்போ ரோடு போடுறாங்க, அது ப்ராப்பராக போடணும். ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும் ரோட் போடுறது, இந்த சைடில் வந்து கேபிள் வரப்போகுது, இந்த சைடில் வாட்டர் லைன் வரப்போகுது, எல்லாம் தெரியும். ரோடு போட்டு முடிச்சு 1 வீக்கில் திருப்பி வந்து நோண்டுவாங்க, திருப்பி கேபிள் போடுவாங்க. அதே தான் பண்ணுவோம். என் ஏரியாவில் அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். ரோடு போட்டு ரோடு போட்டாங்கப்பான்னு 1 வீக் கூட பார்க்க மாட்டேன், நோண்டிட்டு இருப்போம். ஏன் அதை முதல்ல ப்ரீ பிளான் பண்ணலாம். சரி, யார் வந்தாலும் நல்லா செஞ்சால் யாருக்கு வேணும் நம்ம போட்டோம். நம்பிக்கை நட்சத்திரமா யாரும் இல்லைன்னு அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இது எப்படின்னு சொல்றதுன்னா, யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்க தான் மக்களுக்கு நம்பிக்கை தரும். இப்போ ரொம்ப நாள் மழை பெய்யுது, எப்படா சூரியன் வரும்னு காத்துட்டு இருப்போம். அதே மாதிரி எப்படா இலை முளைக்கும்னு காத்துருப்போம். இப்போ நான் இலைன்னு சொன்னோன்னே நான் ஏடிஎம்கே, சூரியன் சொன்ன டிஎம்கே, இல்லை விஜயா, அதெல்லாம் யாரும் இல்லை. ஹூ டூ த பெஸ்ட் வி வில் வோட் ஃபார். அவ்வளோதான், அதை தான் எதிர்பார்ப்போம்.